முதல்ல திரு நெடுஞ்செழியனிலிருந்து தொடங்குகிறேன். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி, இல்லாவிட்டால் நிதி கிடையாது, இதற்கு சட்டத்தில் இடமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதனுடைய வெளிப்பாடு இது? இது அரசியல் களம் தனியாக இருக்கணும். அண்டு ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் தளம், அதாவது கல்வியை சார்ந்த தளம் கல்விக்குள்ளே அரசியல் வரக்கூடாதுங்கிறது தான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா ஒரு நேஷ்னல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது வளர்ந்த மாநிலங்கள் வளராத மாநிலங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழகம் இத்தனை ஆண்டுகள் நம்ம மெடிக்கல் காலேஜோ கல்லூரி நீங்கள் சொன்ன எல்லா டேட்டாலையும் நம்ம டாப்பில் இருக்கோம் அப்படின்னா நாங்கள் ரெவென்யூ கொடுத்து தான். இது மூலமாக நீங்கள் 70 வருஷமாக நீங்கள் பீகாருக்கு கொடுத்த விஷயங்கள் இவ்வளோ பீகார் டெவலப் ஆகலை, யூபி டெவலப் ஆகலை அப்படின்னா இங்கேருந்து வளர்ந்த மாநிலங்களோட கான்ட்ரிபியூஷன் ஷேர் என்னென்னா நீங்களும் வாங்க எங்களோட சேர்ந்து வளருங்க, அதனால் நாங்கள் உங்களுக்கு பணம் தரதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி கல்வியின் வாயிலாக இந்த டெவலப்மெண்ட்டை நம்ம எல்லாருக்கும் ஒரு ஷேர் பண்ணுறோம். இதுதான் ஒரு கூட்டாட்சியோட தத்துவம் அப்படிங்கிறது. இந்த இடத்துல ஷேர் பண்ணும்போது நீங்கள் வளர்ந்த மாநிலங்கள் வளர்ந்துட்டீங்க, அதனால் நாங்கள் உங்களை பிடிச்சி கீழே இழுக்கிறோம், நீங்கள் எங்களோட ட்ராவல் பண்ணுங்கள் அப்படின்னா இந்த வளர்ச்சி இன்னும் ஒரு பன்மடங்காகக்கூடிய இந்த ஸ்பீடு அதை நீங்கள் குறைக்கும் பொழுது ஓல் கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டே பேசிக்கலி இது ரொம்ப ப்ராப்ளம் வரும். இதில் என்னென்னா மெயினாக அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு அமைச்சர், அதுவும் மத்திய அமைச்சர் உறுதிமொழி என்ன கொடுக்குறாரு, நான் இந்திய குடிமகன்கள் எல்லாருக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன், அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், மேம்பாடு நல்லா இருக்கணும்னு சொல்கிறவர் அரசியல் ரீதியாக இந்த மாதிரி ஒரு பிரிவினையை மக்களுக்கு காமிக்கக்கூடாது. ஏன்னா வெளியே போகும்போது நாங்கள் இந்தியான்னு தான் பார்க்க போகிறாங்களே ஒழிய நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்தீங்க, யூபிலேருந்து வந்தீங்க, மகாராஷ்டிராவில் வந்தீங்கன்னு பார்க்க போகிறதில்ல. அப்போ இந்தியாவில் இருக்க எல்லா குழந்தைங்களும் நல்லா இருக்கணுங்கிற அந்த ஒரு பேசிக்கலி உங்கள் அரசியலோட காழ்ப்புணர்ச்சியெல்லாம் தனியாக வச்சுக்கோங்க. அதை நீங்கள் கோர்ட்டில் சண்டை போடுங்க, அண்ட் உங்கள் பார்லிமெண்ட்டில் சண்டை போடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் ஒரு வசதியற்ற மாணவர்கள் படித்தால்தான் எனக்கு வாழ்க்கையில் முன்னேற அடையும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு வரக்கூடிய குடும்பத்தை, கல்வியில் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய கொடுத்த சம்பளத்தை நீங்கள் நிப்பாட்டி வச்சுட்டு நீங்கள் பண்ண மாட்டோம் அப்படி நான் சொல்கிறத கேளுங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு அரசியல் நோக்கங்கள் அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த உன்னத நிலையில் இல்லைங்கிறது தான் எனக்கு தெரிய வருது. அரசியல் காரணத்திற்காக தான் தமிழ்நாடு இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அமைச்சர் குற்றம் சாட்டுறாரு. இல்லை, கல்விங்கிறது நீங்கள் வளர்ந்த மாநிலங்கள்லேருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் 77 வருஷமாக நீங்கள் இவ்வளோ வருஷம் நீங்கள் இதே ஃபண்டை நீங்கள் பீகாருக்கும் அலோகேட் பண்ணிக்கிங்க, யூபிக்கும் அலோகேட் பண்ணிக்கிங்க. ஏன் இந்த டெவலப்மெண்ட் அவங்களால காமிக்க முடியல அப்படின்னா அங்கே ஃபண்டிங் ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணலை. இந்த ஃபண்டிங் எல்லாமே வேறு எங்கேயோ போயிருக்கு. நீங்கள் பெரிய மாநிலங்கள் இதெல்லாம் என்ன சொன்னாலும் இந்த சதர்ன் ஸ்டேட்ஸோட கான்ட்ரிபியூஷனை நார்த்தன் ஸ்டேட் அதை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அதாவது இவங்களோட வளர்ச்சியை அவங்க பொறுக்க முடியலன்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கல்வி ஒரு காரணத்தினால தான் சதர்ன் ஸ்டேட்ஸ் உங்களுக்கு நல்லா வந்தது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸும் உங்களுக்கு எஜுகேஷனில் நல்லா வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த வளர்ந்த மாநிலங்களை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும், இதை வளர்ச்சியை நம்ம தடைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இதை அணுகக்கூடாது. வளர்ந்த மாநிலங்கள் நமக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்கிற நோக்கத்தோடு பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் கல்வி தனி தளத்தில் போகணும், அரசியல் தனித்தளத்தில் போகணும். அரசியலும் கல்வியும் நீங்கள் ஒன்றா வச்சுக்கக்கூடாது. குழந்தைங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற அந்த ஒரு உன்னத நோக்கத்தோட அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கு அப்பாற்பட்டு மத்திய அமைச்சர் யோசிக்கணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். பட் பாலிசி டெரைவ் பண்ணுறது அப்படின்றது பொலிட்டிக்கல் பார்ட்டியோடைய முக்கியமான ரோல் இல்லையா? அதில் எப்படி நம்ம பிரிச்சே பார்க்க முடியும்? இந்த வளர்ச்சி, இந்த கொள்கையினால் தான் வளர்ச்சி கல்வியில் சாத்தியமாச்சுன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் இதனால் பின்னடைவை சந்திக்குதுன்னு சொல்லிட்டு பாஜக சொல்லுது. இல்லை, பின்னடைவு சந்திக்கிறது அப்படின்றது டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக காமிக்குது. இத்தனை வருஷம் டேட்டாவில் ஏன் அந்த ஸ்டேட்டில் இவ்வளோ மெடிக்கல் காலேஜஸில் ஏன் போஸ்ட் கிராஜுவேஷன் சீட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் பேலன்சஸ் சிவியர் இம்பேலன்சஸ் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கல்வியில் ஏற்றத்தாழ்வுகள் பயங்கர அதிகமாக இருக்குது. இந்த ஏற்றத்தாழ்வுகளை கலைக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில், அதாவது உங்கள் ப்ரையாரிட்டி வேறு எதுலேயுமே ப்ரையாரிட்டி இருக்குது, அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் அரசியலுக்கு இந்த ஸ்டேட் என்னோட ரூலிங்கில் இல்லை, அதனால் நான் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் ஏற்புடையதில்லை. சார், இது முதல் சுற்று கருத்தாக எடுத்துக்கிறேன். திரு ஆசீர்வாதம், எதன் அடிப்படையில் நிதியை விடுவிக்க முடியாது அப்படின்ற மத்திய அமைச்சர் சொல்கிறாரு? இதில் அரசியல் இருக்குன்னு ஏன் சொல்கிறாரு? அதாவதுங்க, ஒரு நாட்டுக்கு தேசிய அளவில் ஒரு பாலிசி வந்துச்சுன்னா, ஒரு கொள்கை வந்துச்சுன்னா, அது இன்றைக்கி நம்ம கல்வியை பற்றி பேசுகிறோம், அதனால் நம்ம கல்விக் கொள்கை மற்ற எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ஒரு தேசிய அளவில் ஒரு கொள்கை வந்துருச்சுன்னா அது ஸ்டேட் கொள்கையை விட ஒரு மாநிலத்தில் எடுக்கக்கூடிய ஒரு கொள்கைக்கு மேலே அது இட் டேக்ஸ் அ பிரசிடென்ட் ஓவர் தி ஸ்டேட் பாலிசி. இப்போது தேசிய கல்விக் கொள்கை 2020 வந்துவிட்டது. தேசிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்கிறாங்க? மும்மொழி கொள்கை. இங்கே உள்ள இந்த பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன் என்னென்னா, நாங்கள் இருமொழி கொள்கை அதை மட்டும்தான் நாங்கள் பேசுவோம், மும்மொழி கொள்கையை பேச மாட்டோம். அதிலும் குறிப்பாக ஹிந்தியை நாங்கள் எதிர்க்கிறோம். தயவு செய்து நம்மளுடைய திமுக நண்பர்கள் மற்றும் அவர்களுடைய கூட்டணி கட்சியினர் தயவு செய்து இந்த தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி கண்டிப்பாக
கட்டாயமாக்கப்படுகிறது. அதில் வந்து ஹிந்தி நீங்கள் வந்து படிக்கலைன்னா அந்த மாநிலத்துக்கு நாங்கள் ₹1 கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு இடத்துலையாவது ஹிந்தி பற்றி குறிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போயே காட்டுங்க, நான் எழுந்திரிச்சு போயிடுறேன். ஏன்னா எங்களுக்கு தெரியும் 2020 தேசிய கல்விக் கொள்கை வந்திருக்கும்போது இந்த பிரச்சனை பற்றி விரிவாக பேசப்பட்டது. கஸ்தூரிரங்கன் கமிட்டி முன்பு இதே பிரச்சனையை வந்து வைத்தார்கள். சப்போஸ் ஒரு மாநிலம் அந்த மாநிலத்துக்குரிய மொழிக் கொள்கை ஒரு பிரச்சனை வந்தால் அப்பொழுது என்ன செய்வது அப்படின்போது இந்த தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்கிறது அப்படின்றால் இந்த மும்மொழி கொள்கையானது எந்தெந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இப்போ மும்மொழி கொள்கை அப்படின்னா ஹிந்தியை பற்றி எங்கேயுமே பேசல. இந்தியை பற்றி பேசவில்லை, வேற எந்த மொழியை கற்பிக்கலாம்? நம்பர் 1 எந்த மொழி அப்படின்னா அந்த மாநிலத்துக்குரிய மொழி அல்லது அந்த பிராந்தியத்துக்குரிய மொழி. அடுத்தது வந்து அந்த குழந்தையுடைய தாய்மொழி. 3வது இது இரண்டும் இல்லாத ஒரு மொழி, அது வந்து அந்நிய மொழியாக இருக்கலாம், வெளிநாட்டு ஒரு 2-3 ஆப்ஷன் சொல்லுங்க. இப்போ குட், தமிழ்நாடை வந்து நம்ம எடுத்துக்குவோம். இங்கே வந்து பெரும்பாலானவர்கள் தமிழ் பேசுகிறாங்க, தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க, கன்னடம் பேசுகிறவங்க இருக்காங்க, மலையாளம் பேசுகிறவங்க இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும், ஏனென்றால் பெரும்பாலானவர்களுக்கு தாய்மொழி. அல்லது எந்த இடத்தில் அந்த குழந்தை வந்து கன்னடம் பேசக்கூடிய குடும்பத்திலிருந்து வந்திருந்தால் அந்த கன்னடமும் அந்த குழந்தை எடுக்கலாம். 2வது மொழியாக அந்த குழந்தைக்கு இந்தியாவில் உள்ள இன்னொரு மொழி, அது எந்த மொழியாக இருக்கலாம், அது பர்சே ஹிந்தி சமஸ்கிருதம் கிடையாது. ஸோ தமிழ்நாட்டில் உள்ள ஒரு குழந்தை மலையாளம் கற்றுக்கொள்ளலாம், தெலுங்கு கற்றுக்கொள்ளலாம், துளு கற்றுக்கொள்ளலாம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அந்த பட்டியலில் உள்ள எந்த மொழி வேண்டாலும் கற்றுக்கொள்ளலாம். 3வதாக ஆங்கிலம் கற்றுக்கொள்ளலாம். மும்மொழி கொள்கை அப்படின்றது வட மாநிலங்களில் ஏற்கனவே அமலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அங்கேருந்து மைக்ரேஷன் ஆகி வர்றவங்க பல வருடங்களாக அங்கே அமலில் இருக்குது. ஏறக்குறைய 4 நூற்றாண்டுகளுக்கு மேலே அங்கே இருக்குது மும்மொழி கொள்கை அமலில் இருக்குது. எத்தனை தென்னிந்திய மொழிகளை கற்றுக்கொண்டு அங்கேருந்து இங்கே வேலைக்கு வர்றவங்க தமிழோ கன்னடமோ தெலுங்கோ மலையாளமோ பேசுகிறாங்களா, இல்லை ஹிந்தி மட்டுமே பேசுகிறாங்களா, இல்லை ஆங்கிலமோ சேர்ந்து பேசுகிறாங்களா? எத்தனை மொழிகள் தெரிந்தவர்களாக வராங்க? அதாவது மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை பற்றி நம்ம இங்கே பேசவே, அவங்களும் அடிப்படை கல்வி படிச்சு தானே. மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எத்தனை பேர், எத்தனை பர்சன்டேஜ் ஓவரால் பர்சன்டேஜில்? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் வந்து கடந்த வாரம் வந்து உத்தரப்பிரதேசத்திற்கு போயிருந்தேன். அங்கு ஒரு பணி நிமித்தம் போயிருந்தேன். அங்கு ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். அருமையாக தமிழ் பேசினார்கள். எனக்கே வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன்னா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மீரட்ல இருக்கிறேன். அவங்கள கூப்பிட்டு கேட்டேன், சரி நீங்க ஒரு குடும்பத்துல சேர்ந்தவங்க தமிழ்ல பேசுறது சரியா? 1000கணக்கான பேர் மைக்ரண்ட் எம்ப்ளாயிஸ் வராங்க, அவங்க பேசுறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. இதுல நீங்க என்ன கண்டுக்கணும்னா அங்க வரவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து புலம்பெயர்ந்து வருபவர்கள் உடனடியாக அந்த இன்னொரு வந்து மொழியை வந்து கற்றுக்கொள்கிறார்கள். அவசியம் ஏற்பட்டா இங்க வட மாநிலத்தை நான் போறேன் அப்படின்னா நான் கற்றுக்கொள்வேன் இல்ல, அதை ஏன் நீங்க பாடத்திட்டத்துல திணிக்க பாக்குறீங்க அப்படின்றத திமுக கேள்வி. திணிக்கவில்லை பலவேல், இவர்கள் பேசுகிறார்கள் இல்ல இந்த 2 மொழி கொள்கை, அது ஒரு நீர்த்து போன கொள்கை. இன்னைக்கு குளோபலைசேஷன், அதாவது உலகமயம். எதன் அடிப்படையில் சொல்றீங்க நீர்த்து போச்சுன்னு சொல்லிட்டு? கரெக்டான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. இன்னைக்கு வந்து எல்லாருமே சிபிஎஸ்இ சிலபஸை நோக்கி பயணம் போகிறார்கள். இங்கு உள்ள தனியார் பள்ளிக்கூடங்களில் கண்டிப்பாக 3வது மொழியாக சிபிஎஸ்இ சிலபஸ் போடு அங்கு வந்து ஹிந்தி கற்றுக்கொள்ளப்படுகிறது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா கேந்திர வித்யாலய் சென்ட்ரல் ஸ்கூல் அங்கும் ஹிந்தி வந்து கற்றுவிக்கப்படுகிறது. ஆக இவர்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் இவர்களே திமுகவினரே நடத்தக்கூடிய ஒரு சில பள்ளிக்கூடங்கள் கற்றுக் கொடுக்கிறாங்கன்றதுனால மற்றது நீர்த்து போச்சுன்னு சொல்ல முடியுமா? நெடுஞ்செழியன் குறுக்கிட